வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேரேஜுக்காக க்ரூமிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி ஆகிட்டேன். போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் கலர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டில் வந்து முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பண்ணதுனால ஹேர் கலர் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து செட் ஆகலை. இந்த டைம் வந்து பார்லரே போயிட்டு வந்து ஹேர் கலர் பண்ணலான் இருக்கேன். அவங்க வந்து வீட்டில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பார்லர் போனால் இன்னும் ரொம்ப அமௌண்ட் ஆகுங்கிறதுனால அவங்கக்கிட்ட போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து குடியிருக்காங்க. அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிட்டு இன்றைக்கி ஹேர் கலர் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அங்கே போயிட்டு நான் பார்க்குறேன். பாய். ஹேர் கலர் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஹேரில் இருக்க ஃபுல் சிக்கும் எடுத்துகிட்டு வந்து ஹேரை வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறமேட்டு ஃபஸ்ட்டில் 2 ஹேர் மட்டும் எடுத்து கிளிப் குத்திக்கிட்டாங்க. பார்க்க மாட்டு கொம்பு மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு லேயராக எடுத்து ஹேர் கலர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பன் போட்டு கிளிப் போட்டு விட்டாங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்படியே தூங்கிடலாம் போல் இருந்துச்சு. அப்படியே மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். அடுத்த நாள் வந்து நான் பார்க்குறேன். பாய். ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹைப்ரோ த்ரெட்டனிங் பண்ண போகிறோம். நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து த்ரெட்டனிங் பண்ணலை, பேக்ஸும் பண்ணல. நான் என்ன பண்ண போகிறேன்னா லேசர் வச்சு வீட்டிலே வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிக்க போகிறேன். அது வந்து நாளைக்கு பண்ணலான் இருக்கேன், இல்லைன்னா ஈவினிங் வந்து பண்ணிடுவேன். நான் பண்ணும்போது நான் வந்து சொல்லுறேன் எப்போ பண்ணுறேன்ட்டு. இப்போ வந்து போயிட்டு நம்ம பார்லர் போயிட்டு ஐப்ரோ த்ரெட்டனிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃபேஷியல் வந்து நாளைக்கு பண்ணிக்கலான்னு நான் விட்டேன். ஏன்னா வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்லேயே வந்து நான் ஐப்ரோ பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபுல் ஃபேஸ் வந்து த்ரெட்டனிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபேஷியல் பண்ணாங்க. எனக்கு செட் ஆகலை. உடனே வந்து பிம்பிள்ஸ், குட்டி குட்டி பிம்பிள்ஸாக வரும்ல, இந்த வேர்க்கூர் டக்குன்னு நம்ம மூஞ்சில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து அதிகம் வந்துட்டு த்ரெட்டனிங்கும் பண்ண மாட்டேன். அதனால் அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு சின்ன சின்ன கொப்பளம் வந்துருச்சு. ஏற்கனவே இப்போ எல்லாம் பார்த்தா தெரியும் குட்டி குட்டி கொப்பளமாக வருது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அது எனக்கு செட் ஆகலை. அதனால் நம்ம போய் இப்போ வெறும் ஐப்ரோ த்ரெட்டனிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம். நாளைக்கு வந்து ஃபேஷியல் வந்து பண்ணலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஹேர் கலர் பண்ணியிருக்கேன். 300 வந்து ஹேர் கலருக்கு கொடுத்துருந்தேன். எப்போ நான் பண்ணேன்னா அது வந்து அக்ஷய திருதி மே 10 அன்னைக்கு நான் வந்து ஐப்ரோ வச்சு ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மே 13 நினைக்கிறேன். 3 நாள் கேப் விட்டேன். ஏன்னா ஹேர் கலர் பண்ணிவிட்டு எனக்கு சேராது, சின்னதாக டாட்டாக கொப்பளம் வரும். அதுதான் இது வந்து கொஞ்சம் வந்தது. அப்புறம் சூட்டுனாலேயும் கொஞ்சம் கொப்பளம் வந்துருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம போயிட்டு த்ரெட்டனிங் பண்ணலாம். ஏன்னா டைம் இல்லை, இன்னும் வந்து 10 டேஸ் கூட இல்லை, 7 டேஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மண்டேலாம் வந்து எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கும். இந்த மண்டே வந்து நம்ம இப்போ வந்து த்ரெட்டனிங் பண்ண போகிறோம். ஓகே, போயிட்டு கொஞ்சம் வந்து அதை சொன்னேன்ல ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து நானே ரிமூவ் பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து அந்த லேசர் கிட்டு வாங்கிட்டு அவ்வளோதான், வந்துட்டால் வேலை முடிஞ்சுது. போயிட்டு நம்ம வந்து ஐப்ரோ பண்ணிவிட்டு பண்ணுறதா இப்போ போய் ஐப்ரோ பண்ணிவிட்டு வந்துடலாம். ஐப்ரோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஷேப் மட்டும் தான் எடுக்க சொன்னேன், ரொம்ப எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே ஐப்ரோ எடுப்பேன். ப்ராடாக தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஒல்லியாக எடுத்து அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸ்க்கு. அதனால் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னும் ஃபேஸில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ண அதுக்கு வந்து கிட் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ளே நான் பண்ணிடுவேன். வரதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மழை வந்துட்டுருக்கு, தூரிட்டுருக்கு. நடந்தே வந்துட்டேன், எனக்கு பக்கம்தான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் பொட்டு இந்த கிளிப் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா போகிறோம், சும்மா போயிட்டு வர முடியாதுல்ல, தேவையானதெல்லாம் கொஞ்சம் போகும்போதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கிளைமேட்டும் சில்லுன்னு இருந்துச்சா, அதனால் வெயில் இருக்கும் போது போகாமல் இந்த மாதிரி கிளைமேட் டைமில் போயிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு வெயில் வந்து அதிகம் சேரலை அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து நான் அடுத்தது வந்து நம்ம ஃபேஸ் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பசிக்குது, போயிட்டு சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸில் இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆலோவேரா வந்து நான் போயிட்டு நேச்சுரலாக கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு இது மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றுதில்ல, அது வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வந்து போடக்கூடாது. இது வந்து நம்ம கழுவிட்டு நேராக வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ்லேயே போடணும். இப்போ வந்து இது கழுவியாச்சு, அப்படியே வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதில் இருக்கிற அந்த ஒரு எல்லோ கலர் மாதிரி ஒரு ஜெல் வந்து வெளியே வந்ததில்ல, அது வந்து எல்லாமே வந்து வெளியே வந்துட்டோம். அப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நான் வச்சுட்டேன். அதில் இருக்கிற வேஸ்ட்டான அந்த ஜெல்லாம் வந்து வெளியே வரட்டும், அப்புறமேட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருக்க
இருக்கிற இந்த ஆலிவேராலேருந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ இது வந்திருக்குதுன்ட்டு அந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு மாதிரி வந்ததில்ல அந்த ஜெல்லாம் வந்து வேஸ்ட்லாம் இப்போ வந்து ஆலோவேரா ஜெல்லில் இருக்க வேஸ்ட்டான ஜெல்லாம் வந்து இறங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திரும்ப வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்க அந்த வேஸ்ட்டான ஜெல்லாம் வந்து இப்போ வெளியே வந்துருச்சு. இதை வந்து நம்ம க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த முள்ளுலாம் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து க்யூப்பாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபேஸில் தொடங்கினாலும் நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து என் ஃபேஸ்க்கு வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து ஜெல்லி மாதிரி பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உள்ளே இருக்கிற வந்து ஜெல் எடுத்து நம்ம என்ன சொல்கிறது மிக்சியில் போட்டு நீங்கள் அடிச்சுட்டு கூட ஒரு ஆலோவேரா ஜெல்லு கடையில் கொடுக்குற மாதிரியே வரும். ரொம்ப தின்னாக வராது, கொஞ்சம் கொலன்னு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் பாடி வந்து இன்றைக்கே பண்ணுறீங்க ஷேவ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபேஸில் இருக்க ஹேர் ரிமூவ் பண்ணும்போது. இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நம்ம எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். வந்து எல்லாமே நான் வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக வந்து இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம போய் வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. போய் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து க்ளீனாக வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் எரிச்சல் இருக்குது ஐப்ரோ எடுத்தது, ஏன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததுனால அப்படி இருக்காட்டாங்க. இப்போ வந்து நான் சொல்லியிருந்தால கட் பண்ணி வச்சுருந்தால அந்த ஆலோவேரா வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு இந்த ஹேர் ரிமூவ் ஃபேஸில் ஹேர் ரிமூவ் பண்ணுற லேசர் எடுத்துக்கிட்டேன். இது எவ்வளோனா 20 ரூபீஸ் தான். அதில் வந்து 2 இருந்துச்சு, நான் 1 மட்டும் இப்போதைக்கு வந்து வாங்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது பண்ணதும் இல்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கிட்ட தான் பண்ணியிருந்தேன், பியூட்டிஷியன்கிட்ட. அவங்க எல்லாம் முடியல, ஹேர் எடுத்து விட்டதுனால கொப்பளை வந்துருச்சு. ஆனால் நம்ம வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 20 ரூபா. எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். கிடைக்கும், எல்லோரும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இது ரொம்ப பிராண்டட்லாம் இல்லை, இப்போலாம் கார்மேசி பிராண்ட் நிறையலாம் பிராண்ட்லாம் வந்திருக்கு. இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு 20 ரூபீஸ் தான், எல்லோரும் வாங்கிக்கலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கண்ணாடி வந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கிட்ட வச்சு பார்த்து நம்மளால் ஹேர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போது அந்த 2 இதில் கட் பண்ணாலும் ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா உடனே ட்ரை ஆகிடும், அதனால. எனக்கு இதை பார்த்து எடுக்க பயமாக இருக்குது, நான் கண்ணாடி பார்த்து எடுக்கிறேன். எவ்வளோ ஹேர் இருக்குதுன்னு பாருங்கள். இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன், கண் வேறு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து நாய்ஸாக இருக்கும். இப்போ வந்து வெளியே வந்துட்டேன், ஏன்னா கண் வந்து கொஞ்சம் மங்களாக தெரியுது. ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கா, லைட் போட்டாலும் கொஞ்சம் வீடியோ வந்து கிளியராக தெரியாதனால இங்கே வந்துட்டேன். உள்ளேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே எனக்கு ட்ரை ஆயிடுச்சு. இது வேறு ஷார்ப்பாக இருக்கா, பயமாக வேறு இருக்குது. எவ்வளோ ஹேரு. வேஸ்ட்டு கர்ச்சீஃப் இல்லைன்னா ஏதோ டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்துகிட்டே இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணி எடுக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பயமாக இருக்குது.
ஏன்னா நம்ம சும்மா நம்ம எடுத்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா மேரேஜு ஏதாவது ஒரு மார்க் வந்துச்சுன்னா அசிங்கமாக போயிடும். முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. நான் போய் பொறுமையாக உட்காந்து எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம். நான் போயிட்டு இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். 2000 years later. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர்லாம் ஒரு வழியாக வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்பயும் வந்து இங்கே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக. அது எப்படி சரியாயிடும், இன்னும் 1 வீக் இருக்கிறதுனால. கிழிச்சிருக்கு, எதுவும் ஆகாது. ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஏன்னா எனக்கு உடனே வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் வரல. ஏற்கனவே இருந்த பிம்பிள்ஸ் தான் இருக்குது. இனிமேல் வராமல் இருந்தாலும் நல்லது. இந்த இடத்துல நல்ல வேலை வேறு எதுவும் வந்து கட் பண்ணல. பிம்பிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் நான் எடுத்தேன். உங்களுக்கு அதிக பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்த தொடாதீங்க, இல்லைன்னா லைட்டாக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நான் கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். ஏன்னா வச்சு நம்ம இழுத்ததுமே உடனே கட் ஆகிடுது. ஏன்னா கொஞ்சம் பெரிய பிம்பிள்ஸாக இருந்தால் டக்குன்னு கட் பண்ணி திரும்ப அதை வந்து கொசன்னு நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து முடிஞ்சது இன்றைக்கி நாள். அவ்வளோதான். நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃபேஷியல் தான் பியூட்டிஷியன் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டிலே பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது தான் வந்து திரும்ப நான் எப்படியாவது பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டேயில் வந்து பார்க்குறேன். பாய்.